டே 5 ஆஃப் டே 2 பாடி பில்டிங் ஷோ. இயர்லி மார்னிங் இன்ஸ்ட்டு ஜிம்முக்கு வந்ததும் நமக்கு தேவையான எக்கெல்லாம் பாயில் பண்ண வச்சுட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிக்க வேண்டிய ஆப்பிள் வினிகரெல்லாம் குடிச்சிட்டு என்னோட ஒர்க் டைம் போயிட்டேன். டைம் கிடைக்கிறப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட வேண்டிய விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னோட டைமிங் முடிஞ்சோன்னே 1 ஹவர் கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். கார்டியோலாம் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் வழக்கமாக பண்ணுற ஆப்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் சாப்பிட்டு முடிச்சதும் என்னோட அடுத்த ஒர்க் அவுட்டை பண்ண கிளம்பியாச்சு. அடுத்த ஒர்க் என்ன லெக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம ட்ரைன் பண்ண போகிறது ஆம்ஸ்ட்ரிங் ப்ளஸ் க்ளூட்ஸ். அது என்னடா ஆம்ஸ்ட்ரிங் ப்ளஸ் க்ளூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் லோயர் பாடியவே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி லெக் ஒரு நாள் ஆம்ஸ்ட்ரிங் ப்ளஸ் க்ளூட்ஸ் ஒரு நாள் ட்ரைன் பண்ணுவோம். அதில் நம்ம இன்னைக்கு ஆம்ஸ்ட்ரிங் தான் ட்ரைன் பண்ண போகிறோம். இது எப்படி ட்ரைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் 3 செட்ஸு பண்ணுற வேரியேஷன் எல்லாமே ட்ராப் செட்ஸு. அப்புறம் வார்மப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக லையிங் லெக்கல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்து எல்லா வேரியேஷன்லையும் ட்ராப் செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக காஃப் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு 1 ஸ்கூப் வே குடிக்கும் போது தான் ஞாபகம் வந்தது இன்னும் 1 வீக்கில் நம்மளோட வே காலியாக போகுது. அது வேற எப்போ வாங்குறது, கையில் வேற காசே நிற்க மாட்டேங்குது, அது இதுன்னு மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. சரி அடுத்தடுத்து வேலையை பார்க்கணுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. வீட்டுக்கு வர வழியிலே இன்னைக்கு 2 மீலுக்கு தேவையான சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பசிக்குதே சாப்பிடுவோன்ட்டு என்னோட தேர்ட் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஒர்க் டைமுக்கு ஜிம்முக்கு வந்ததும் ஜிம்லேயே நம்மளோட அடுத்த 2 மீலை சமைச்சு வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் பாயில்டு பீன்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளோட ஒர்க்கிங் டைம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வரட்டாமாமேன்ட்டு வீட்டுக்கு கிளம்புனதும் வீட்டுக்கு வந்தது பார்த்தா முட்டை காலி. அப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ்ஷை தூக்கி ஏர் ஃப்ரையரில் வச்சு முடிச்சுட்டு ஃபைனல் மீலான 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பரை சூற விட்டு இன்னையோட மஜாவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.